Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோல உங்க பர்சன் உங்க ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, உங்க பர்சன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்க பர்சன்ட்ட இருந்து ஸ்பெசிஃபிக்கா மெசேஜ் வேணும், உங்க ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, கைடன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பர்சனோட மெசேஜ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க, உங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க பர்சன் உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் கார்டு பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பேசிக்காமல் இருக்கீங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், ஆர் இமோஷ்னலாக நீங்கள் டிட்டாச் ஆகியிருக்கலாம், அல்லது ஒரு டிஸ்கனெக்டடாக இருக்கலாம். பட் உங்கள் சோல் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. சரியா? நீங்கள் என்னதான் பேசாமல் இருந்தாலும், நோ கான்டாக்டில் இருந்தாலும், உங்கள் சோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. எப்பயுமே டேல நைட் டைம்ல 24/7 வந்து உங்க ரெண்டு பேரோட எனர்ஜி வந்து பேசிக்குது. நீங்க டெலிபதி கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கோம். உங்க எனர்ஜியை நீங்க ரெண்டு பேருமே ஹெவியா ஃபீல் பண்ணுவீங்க. என்னதான் நீங்க பிசிக்கலா டிஸ்டன்டா இருந்தாலும், இமோஷனலா உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருந்தாலும், உங்க சோல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து ஒரு உணர்ச்சிகள் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்க ரொம்ப வந்து கனெக்ட் ஆகியே இருப்பீங்க எப்பயுமே. ஓகே, ஸோ நீங்கள் வேற வேற பார்ட்னரோட இருக்கீங்க, ஆர் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பர்டிகுலர் பர்சன், எந்த பர்சனுக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களோட நீங்கள் என்னதான் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரோட எனர்ஜி வந்து ஹெவியாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எனர்ஜி வந்து உங்களுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நீங்க வந்து அமைதியா இருந்தாலும் உங்க எனர்ஜி வந்து பேசிட்டு இருக்கு, அது நல்லாவே தெரியுது. பட் இப்ப வந்து அவங்க ரொம்ப ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. பட் அவங்க வந்து உடனே வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட மனசு வந்து தெளிவா இல்லாம இருக்கலாம். உடனடியா வந்து முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். ஆர் உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க ஏதோ ஒரு யோசனை இருக்கலாம். இப்ப வந்தா வந்து உடனே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு முடிவு உங்க ரெண்டு பேருக்கும் சாதகமான முடிவு வந்து வராதுங்கிறதுக்காகவே அவங்க கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. தனிமையில இருக்காங்க, நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய குழப்பத்துல இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் கேட்குறாங்க கண்டிப்பா. இந்த கார்டு வந்து அடிக்கடி வந்திருக்கு நம்ம ரீடிங்ஸ்ல. உங்களை வந்து வேற யாரையுமே வந்து உங்க இடத்துல வந்து வச்சு பார்க்க முடியல. நீங்க வந்து ரொம்ப யூனிக். ஓகே, உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. உங்களோட வேல்யூ, நீங்க ரொம்ப வேல்யூபிள் பர்சன். ஒரு உங்களை உங்களுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் விலைன்னே சொல்ல முடியாது. ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பர்சன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களை நினைக்கிறாங்க. உங்களை வந்து வேற யாருனாலையுமே வந்து அவங்க வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. உங்க பிளேஸ்ல, உங்க இடத்துல வந்து அவங்க வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியல. எப்பயுமே அந்த சந்தோஷமாகட்டும், ஒரு ஷேர் பண்றதாகட்டும், அவங்க கவலைகளை சொல்றதாகட்டும், இல்ல கரியர் வைஸ் ஏதாவது ஒரு ஐடியா கேட்கறது, அதை பத்தி பேசுறது, ஏதாவது அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறாங்க. உங்க பிளேஸ வந்து வேற யாரையுமே வந்து அவங்கனால வந்து வச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லலாம். அவங்க ஹார்ட்ல வந்து உங்களுக்கான பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ 24/7 வந்து உங்க ஞாபகம் இருக்கு. வேற யாருனாலையுமே வந்து அந்த அன்பை அவங்க கிட்ட கொடுக்க முடியல. அந்த ஒரு சந்தோஷமாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு கவலையான விஷயம், இல்ல டவுன் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஷோல்டர் தேவைப்படும் இல்லையா? இவங்க இருந்தா நமக்கு நல்லா இருக்கும், இவங்க தோள்ல சாஞ்சா நமக்கு நல்லா இருக்கும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. பட் அவங்க வந்து உங்களை வந்து சேஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. இப்ப ஐ திங்க் அவங்க உங்களுக்கு எதுவும் மெசேஜ், கால் உங்கள சேஸ் பண்ற மாரி தெரியல. நீங்களும் சேஸ் பண்ணாம தான் இருக்கிற மாரி இருக்கு.
வெயிட்டிங் எனர்ஜி 2 பேருக்குமே இருக்கு. எப்ப சிச்சுவேஷன் சரியாகும், சூழ்நிலை எப்ப சரியாகும்ன்ட்டு இருக்கு. எனர்ஜி பேசுது அதெல்லாம் இருக்கு. பட் பிசிக்கலா வந்து எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள இல்லாத மாரி இருக்கு. அப்படியே பிசிக்கலா நீங்க கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னாலும், ரொம்ப எஃபோர்ட் போடுற மாரி தெரியல 2 பேருமே. பழைய மாரி வந்து நெறைய மெசேஜ் பண்றது, நெறைய கால் பண்றது, அ ஜஸ்ட் உங்களோட ஹேப்பினஸ வந்து ஷேர் பண்றது, அந்த மாரி தெரியல. இப்ப ஜஸ்ட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப்ல போகுது, இல்ல ரொம்ப சைலன்ட்டா போகுது, இல்ல ஒரு பெரிய ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப பெரிய அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. இது ஓவராலா பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப டீப். ஓகே. ரொம்ப ஆழமான ஒரு காதல்ன்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல நெறைய குழப்பங்கள் இருக்கு. நெறைய டயர்ட் ஆன மாரி இருக்கு. தனிமை அதிகமா இருக்கு. ஸோ இப்ப நீங்க 2 பேருக்குமே வந்து ஸ்டெப் எடுத்து ஃபார்வர்டா கொண்டு போறதுல வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டீங்க. ஸோ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னா, "நீ என்னைய வந்து ஹேட் பண்ணிடாத, என்னைய வெறுத்துறாத. நீ வந்து எப்பயுமே ஸ்பெஷல் தான். நீ வந்து எனக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான பெர்சன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் குடு. இப்ப வந்து நான் சேஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் நெறைய ஹர்ட் ஆகியிருக்கேன். நான் அதுலருந்து வெளில வரணும்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரியுது. நெறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்க மேலயும் நெறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. ம் உங்கள நெறைய வேல்யூ பண்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து சிந்திக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நெனைக்கிறாங்க. பட் அதே நேரத்துல, இதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன். நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து அவங்க உங்ககிட்ட கேட்கறாங்க. ஐ திங்க் இங்க சேசிங் வந்து ஏதோ ஒரு சைடுல இருந்த மாரி இருக்கு. ஓகே. ஒருத்தர் வந்து சேஸ் பண்ற மாரி இருக்கு. அது யாருன்னு தெரியல. நீங்களா அவங்களான்னு தெரியல. ஒருத்தர் சேஸ் பண்ற மாரி இருக்கு. பட் இப்ப இருக்கு. ஐ மீன் இருந்தது பாஸ்ட்ல. பட் இப்ப 2 பேருமே சைலன்ட் ஆன மாரி தெரியுது. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க 2 பேருமே. இது அடுத்தது எடுத்துட்டு போறது எப்படின்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு தான் அவங்களும் கேட்கறாங்க. பட் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்லணும். உங்களோட சோல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டாரோல என்னன்னு பார்த்துரலாம். ஸோ இப்போ உங்க பெர்சனோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டாரோல ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இப்ப நம்ம பார்த்தது ஆரக்கிள். ஓகே. உங்க பெர்சனை நினைச்சுக்கோங்க. டெவில். ஓகே. கொஞ்சம் நெகட்டிவா இருக்காங்க. ஐ திங்க் கோவம், பயங்கர கோவம் இருக்கு. ஈகோ இருக்கு. சிலர் வந்து அப்சஸ்டா இருக்கலாம். நெறைய அப்சஸ்ட். உங்களோட தாட்ஸ், உங்களோட ஞாபகங்கள் அவங்கள கோவப்படுத்துது. ஐ திங்க் உங்க ஆக்ஷன் வந்து அவங்கள ரொம்ப நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கிறது வந்து அவங்க கோவமா ஃபீல் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஹார்ட் பிரேக் ஹெவியா இருக்கு. லவர்ஸ் கார்டு. இது ஒரு ஸ்ட்ராங் கார்மிக் கனெக்ஷன் மாதிரி இருக்கு. ஓகே. ஸ்ட்ராங் கார்மிக் கனெக்ஷன். பிகாஸ் டெவில் வித் லவர்ஸ். ஒரு இந்த காம்பினேஷன் வந்து பயங்கர அப்சஸ்டு. ஓகே. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நல்லா தெரியுது. ஸோ 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரொம்ப ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்கு. ஐ திங்க் உங்க ஆக்ஷன் நீங்க ரொம்ப உங்க லைஃப் ரொம்ப ஸ்டேபிளா போயிட்டு இருக்குன்னு அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து லைஃப் வந்து ரொம்ப ஸ்டேபிளா பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதை அவங்க கவனிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப், பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நிறைய கவலைகள் தரும், நிறைய பெயின் கொடுக்கும். ஓகே. ஷியோர். அது வந்து நான் ஷியோரா சொல்ல முடியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பார்ட்னருக்கும், உங்க 2 பேருக்குமே ஒரு ஹெவியான ஹார்ட் பிரேக் இருக்கு. ஹெவி ஹார்ட் பிரேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க பர்சன் வந்து எந்த மாதிரினா, ஸோ அவங்க சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனா இருப்பாங்க. சரியா? அவங்க சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி. இதுல சிலர் வந்து
ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அது ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கலாம். உங்க பெர்சனுக்கு ஆர் உங்களுக்கு யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணலாம். அண்ட் ஒரு விஷயம் நான் வந்து இங்க நானு கண்டிப்பா சொல்லணும். என்னன்னா இது நான் ஆல்ரெடி சொன்னேன். இது ஒரு கார்மிக் கனெக்ஷன். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் பட் ஒரு விஷயம் இது வந்து ஜெனரல் ரீடிங் தான். ஸோ இது எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து சோல்மேட் கனெக்ஷன் பார்க்கலாம். நீங்க ட்வின் ஃப்ளேமா இருந்தாலும் இதுல பார்க்கலாம். ஸோ நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம். பட் நெறைய எனர்ஜிஸ் வந்து இது கார்மிக் கனெக்ஷன் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ரொம்ப ஹெவியா இருக்கும். உங்க பெர்சன் எப்படின்னா, பாஸ்ட் லைஃப்ல நெறைய ட்ராமாஸ் பார்த்தவங்களா இருப்பாங்க. நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. அ சைல்ட்ஹுட் ட்ராமா அவங்களுக்கு இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி அவங்க. சரியா? அ ஒரு விஷயம், இவங்க வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா, ஃபேமிலில அவங்க ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் இதுக்கு முன்னாடி நெறையா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஃபெயிலியர் பார்த்தவங்களா இருக்கலாம். நீங்களும் ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் பார்த்தவங்களா இருப்பீங்க. ஸோ 2 பேருக்குமே இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாரி இருக்கு. பிகாஸ் டெவில் லவ்வர்ஸ் வந்தனால நான் அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன். மீன்வைல் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் வந்து அடிக்கடி நடக்கும். உங்க பெர்சன் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியர் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ரொம்ப வலி ஏற்படுத்தும். சரியா? நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எப்பயுமே ஒரு பதட்டத்தோடயே இருப்பீங்க. எப்பயுமே ஒரு கவலை, ஒரு பதட்டம், வலி, மன வலி வந்து உங்களுக்கு அதிகமா குடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த பெர்சன். பட் இவங்க வந்து ஒரு அ என்ன வந்து நெனைக்கிறாங்களோ, அத நடத்தி ஆகணும்னு நெனைக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி. சரியா? இவங்க நெனச்சத வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு மாஸ்டர் மாரி இருப்பாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நெறைய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா, எமோஷனலா உங்ககிட்ட எப்பயுமே ஒரு டிட்டாச் ஆயி தான் இருப்பாங்க. பாஸ்ட் லைஃப்ல அவங்க ஏற்பட்ட வலி, காயம் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிற மாரி இருக்கு. உங்கள அவ்வளோ ஈஸியா வந்து எமோஷனலா உங்க கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. இந்த பெர்சன் லைஃப்லயுமே சந்தோஷம் வந்து கம்மிதான். சந்தோஷம் வந்து கம்மியா தான் இருக்கும். அவங்களும் பெர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. இல்ல அவங்க கரியர்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இப்பயும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கு. டெவில் அண்ட் டெம்பரன்ஸ் வந்து என்னன்னா, உங்க லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப ரொம்ப ஸ்டேபிளா போயிட்டுருக்கு. ஓகே. ரொம்ப ஸ்டேபிளா உங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. கோவம் ரொம்ப வருது. ரொம்ப ரொம்ப அட்டாச்டா இருக்காங்க. உங்கள விடமாட்டேங்கிற மாரி இருக்காங்க. லைஃப் லாங் கண்டிப்பா உங்கள விடுற மாரி இல்ல. உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. உங்கள ரொம்ப நெனைக்கிறாங்க. நீங்க வந்து அந்த மாரி இல்லைன்னு நெனைக்கிறேன். உங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஷிஃப்ட் ஆகியிருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சேஸ் பண்ணல. ஐ திங்க் உங்க பெர்சனும் சேஸ் பண்ற மாரி தெரியல. அவங்களும் உங்ககிட்ட இருந்து எமோஷனலா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சரியா? ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு லேசியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. எஃபோர்ட் போட மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுது. பட் எஃபோர்ட் போடுற அளவுக்கு அவங்க வந்து அவ்ளோ ஒரு சுறுசுறுப்பா வந்து எஃபோர்ட் போடுற ஒரு பெர்சன் கிடையாது. நெறைய யோசிப்பாங்க. ரொம்ப பிராக்டிகலான பெர்சன். ஆம் நெறைய யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ம். அவங்க நெனைக்கிறத வந்து நடத்தி ஆகணும் அப்படிங்கிற மாரியான பெர்சன். இந்த 2 கார்டு வந்து எனக்கு அதுதான் தெரியுது. எவ்வளோ வந்து வாழ்க்கையில அவங்க அடிபட்டாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எதுனாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி. மேனிப்புலேஷன் அதிகமா இருக்கும். நெறைய வார்த்தையில வந்து உங்ககிட்ட வந்து அம் நெறைய உங்களை வந்து மயக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசியே வந்து மயக்குவாங்க. ஆர் வந்து தப்பிச்சு போவாங்க. எஸ்கேப் ஆவாங்க. ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்கு. லவ்வர்ஸ் கார்ட் இருக்கு. மேஜர் அர்கானா. ஸோ அங்க நம்ம ஆரக்கிள்ல பார்த்தது தான். ஸ்ட்ராங் சோல் கனெக்ஷன்ஸ் வந்து உங்க 2 பேத்துக்குள்ளயுமே ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நெறைய கஷ்டங்கள குடுக்குது. நெறைய பெயின் குடுக்குது. பட் ஸ்டில் நீங்க 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்ல கனெக்ட் ஆகி தான் இருக்கீங்க. உங்க கர்மா வந்து முடியணும். ஐ மீன் இது கார்மிக். ஸோ உங்க லெசன் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். மேபி இந்த பிரேக்கப் டைம், இந்த சைலன்ட்டா இருக்கிற டைம் வந்து நீங்க லெசன் லேர்ன் பண்றதுக்கான ஒரு இதா கூட இருக்கலாம். வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து லைஃப் கனெக்ஷன பத்தி சொல்லிக் குடுக்க வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஷியூரா. ஒரு லைஃப்ல இதுதான் லைஃப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கொண்டு வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி தான் இது தெரியுது. இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி.
சரியா? இந்த பெர்சனோட எனர்ஜிய நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இதுல நல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல விஷயங்களும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு, நெறையாவே இருக்கு. இது லவ்வர்ஸ் கார்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கு, ஆழமான இணைப்புன்னு சொல்லலாம். பட் இது வேர்ல்டு கார்டோட வருது இல்லையா? ஸோ வேர்ல்டு கார்டோட வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். லவ்வர்ஸ் அண்ட் வேர்ல்டு வரும்போது, ஐ திங்க் உங்களுக்கு சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஒரே பேட்டர்ன வந்து 2 பேருமே வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. லவ்வர்ஸ் அண்ட் வேர்ல்ட் 2மே மேஜர் ஆர்க்கானா. ஸோ இங்க சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீரியஸா தான் அவங்களோட பெர்சன் எடுத்திருக்காங்க. பட் ஸ்லோவா, ஸ்டெடியா ஒரு கமிட்மெண்ட் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்கு தெரியுது. பட் அதே நேரத்துல டாக்ஸிக். ஓகே, டெவில் கார்டு வந்திருக்கு. பிசிக்கல் அட்ராக்ஷன் ஹெவியா இருக்கு. கண்ட்ரோல் பண்ற பர்சனா இருப்பாங்க. அட்டாச்மெண்ட், அப்சஷன் அதிகமா இருக்கு. உங்கள விட முடியாது. ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து சம்டைம்ஸ் இல்ல நெறையா வாட்டி இந்த டெவில் எனர்ஜி தான் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து பெயின் அதிகமா குடுக்கும். அண்ட் நீங்க வந்து ரொம்ப வந்து பேலன்ஸ்டா உங்க லைஃப கொண்டு போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் வந்து உங்கள அஃபெக்ட் பண்ற மாரி தெரியல. ஆனா நெறைய ஈகோ இருக்கு உங்க பெர்சனுக்கு. அவங்க சொல்றது தான் கரெக்ட்ங்கிற மாதிரியான ஒரு ஈகோ இருக்கிற மாரி இருக்கு. எஸ், அந்த மாரி தெரியுது. அண்ட் இதுல மேனிப்புலேஷன் நடக்குது. சரியா? வார்த்தையால வந்து உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அ நல்ல வழியில உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா ஓகே. பட் அது உங்களுக்கு பெயின் அதிகமா குடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா ஹார்ட் பிரேக் கண்டிப்பா இருக்கு. இல்ல சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இங்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நெறையா இருக்கு. நம்பிக்கை இல்லாத மாரி இருக்கு. இத வந்து நீங்க இக்னோர் பண்ணாம இருங்க. இந்த விஷயங்கள வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாடம் ஏதோ சொல்ல வருது. அத கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா, இது உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. கண்டிப்பா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற மாரி தான் தெரியுது. ஸோ இந்த பேட்டர்ன பிரேக் பண்றதுக்கு பாருங்க. ஸோ ஓவராலா சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ப உங்களால அவ்வளோ ஈஸியா விட முடியாது. சரியா? இது நீங்க மெச்சூர்டா பேசி கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, லாங் டெர்ம் வரைக்கும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்கு. பட் நீங்க அத பேசி அத கரெக்ட் பண்றது எல்லாமே வந்து உங்க 2 பேரு கையில தான் இருக்கு. அந்த சைக்கிள ரிப்பீட் பண்ணாம பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இங்க ஷியூரா வந்து பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கும் சரி, உங்க பெர்சனுக்கும் சரி. பாஸ்ட்ல நீங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ண ட்ராமா வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அது என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. எஸ், குயின் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க வந்து கொஞ்சம் நீங்க பேலன்ஸ்டா இருக்கீங்க. நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஆ அது நல்லா தெரியுது. ஓகே. நீங்க வந்து கொஞ்சம் நீங்க ரொம்ப டவுன்லாம் ஆகல. நல்லா இருக்கு. கம்யூனிகேஷன் முடிஞ்சா பண்ணுங்க. ஒரு கிளாரிட்டி வேணும். ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. எமோஷனலா வேணாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல எமோஷனலா மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் எமோஷனலா டிட்டாச் ஆயி லாஜிக்கா திங்க் பண்ணீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாரியான உங்களுக்கு நல்லது பண்ணுது, என்ன மாரியான கஷ்டங்கள் குடுக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆ இதுதான் வந்து இப்ப கரண்ட்ல உங்க ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு பாத்துரலாம். ஓகே. ஸோ யுனிவர்ஸ பிலீவ் பண்ணுங்க. சரியா? நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அது இன்னும் அடுத்த சில வாரங்கள்ல நடக்கிற மாதிரி இருக்கு. பீப்பிளோட அட்வைஸ் எடுத்துக்க பாருங்க. பீப்பிளோட நல்லா மிங்கிள் ஆகுங்க. அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. மத்தவங்களுக்கும் உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. மத்தவங்களுக்கும் உங்களால முடிஞ்சா ஹீலிங் குடுங்க. உங்கனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அது வந்து அடுத்த சில வாரங்கள்ல வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்க பெர்சன்ட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் ஆர் மெசேஜ் ஆர் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட் யுனிவர்ஸ ட்ரஸ்ட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கான அபண்டன்ஸ் எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும், உங்க ஜாப்ல ஆகட்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க யுனிவர்ஸ நம்பி கேளுங்க. ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு ஷியூரா கிடைக்கும். சரியா? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இங்க நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. மத்தவங்ககிட்டயும் ஹெல்ப் வாங்குங்க. எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின கைடன்ஸ் வேணும்னா, நீங்க தாராளமா ஒரு மெச்சூர்டான பெர்சன்ட்ட இருந்து நீங்க கைடன்ஸ் வாங்குங்க. ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஆர் சம்திங் உங்க பெர்சன் கூடயே நீங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா வச்சுக்கோங்க.
ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா யுனிவர்ஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லதா நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.